அவனிடம் கேட்பதில் எந்த பயனும் இல்லை. அவன்கிட்ட கேட்குறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை, அவன் சொல்ல மாட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்க. இட்ஸ் நோ யூஸ் டு ஆஸ்க் ஹிம். இட்ஸ் நோ யூஸ் டு ஆஸ்க் ஹிம். இட்ஸ் நோ யூஸ் அப்படின்னா எந்த பயனுமே இல்லை. டு ஆஸ்க் ஹிம், அவன்கிட்ட கேட்குறதுல எந்த பயனுமே இல்லை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை வேண்டுமென்றே செய்தாய். நீ இதை வேணுனே தான் பண்ணுன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், யூ டிட் இட் இன்டென்ஷனலி. யூ டிட் இட் இன்டென்ஷனலி. இன்டென்ஷனலி அப்படின்னா வேணுனே பண்ண. டெலிபரேட்லி அப்படின்னு சொல்லலாம். யூ டிட் இட் டெலிபரேட்லி அப்படின்னாலும் நீ வேணுனே தான் பண்ணுன அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கு செல்ல வேண்டுமோ செல்ல விடு. அவன் எங்கே போகணுன்னு விரும்புகிறானோ போகட்டும் விடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவனை தடுக்காத, அவன் எங்கே போகணுமோ போகட்டும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், லெட் ஹிம் கோ வேரெவர் ஹீ வாண்ட்ஸ் டு கோ. லெட் ஹிம் கோ வேரெவர் ஹீ வாண்ட்ஸ் டு கோ. லெட் ஹிம் கோ அப்படின்னா அவனை போக விடு அப்படின்னு அர்த்தம். எங்கே, வேரெவர் ஹீ வாண்ட்ஸ் டு கோ. அவன் எங்கெல்லாம் போகணும்னு நினைக்கிறானோ அங்கெல்லாம் அவன் போகட்டும், போக விடு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நாற்காலி உடைந்திருக்கிறது. சேர் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சேர் உடஞ்சிருக்கு, சேர் உடஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், தி சேர் இஸ் broken. தி சேர் இஸ் broken. broken அப்படின்னா உடஞ்சிட்டு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு தெரியும். இப்போ ஏதோ கொஸ்டின் கேட்குறாங்க, நீ அதை பார்த்தியா, யாருக்கு தெரியும், எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. சாதா இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஹூ நோஸ். ஹூ நோஸ் அப்படின்னா யாருக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம், வண்டியை நிறுத்து. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் பைக்கில், திடீர்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பை பார்த்துட்டு வண்டியை நிறுத்து ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், ஸ்டாப் த பைக். ஸ்டாப் த பைக் அப்படின்னா வண்டியை நிறுத்து. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் சொல்வதை கேள். நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கொஞ்சமாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், லிசன் டு மீ. லிசன் டு மீ அப்படின்னா நான் சொல்கிறத கேளு. ஓகேவா. இதுவே அவன் சொல்கிறத கேளு அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. அவன் சொல்கிறத கேளு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம், இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எங்கே எப்படி சொல்லலாம், இட்ஸ் சண்டே டுடே. இட்ஸ் சண்டே டுடே. இட்ஸ் சண்டே அப்படின்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. டுடே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வேறு ஏதாவது இருக்கா. இப்போ ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க, வேறு ஏதாச்சும் இருக்கா அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை சிம்பிளாக எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். எனிதிங் எல்ஸ். இப்போ கொஸ்டின் கேட்போம்ல, அது மாதிரி கேட்கணும். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது இருக்கா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் எங்கே செல்கிறான் என்று அவனிடம் கேள். அவன் எங்கே போகிறான்னு அவன்கிட்ட கேளு. இப்போ அப்பா இருக்காங்க, இப்போ பேசலை அப்படின்னா அவன் எங்கே போகிறான்னு கேளு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை எங்கே எப்படி சொல்லி கேட்கலாம், ask him where he goes. ask him where he goes. ask him அப்படின்னா அவன்கிட்ட கேளு. என்ன கேட்கணும், where he goes, அவன் எங்கே போகிறான்னு கேளு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம், ஒரு நிமிடம் காத்திரு, நான் வந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், வெயிட் அ மினிட், ஐ எம் கம்மிங். வெயிட் அ மினிட், ஐ எம் கம்மிங். வெயிட் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, ஐ எம் கம்மிங், நான் வரேன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், கடவுள் புண்ணியத்தில் இது நடந்துச்சு. கடவுள் புண்ணியத்தால் தான் இது நடந்துச்சு, கடவுளால் மட்டும்தான் இது நடந்துச்சு, இல்லைனா இது நடந்திருக்காது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், இட் ஹேப்பன்ட் பை காட்ஸ் கிரேஸ். இட் ஹேப்பன்ட் பை காட்ஸ் கிரேஸ். இட் ஹேப்பன்ட் இது நடந்துச்சு எப்படி, பை காட்ஸ் கிரேஸ், கடவுளோட ஆசீர்வாதத்தால், கடவுளால் தான் இது நடந்துச்சு. ஓகேவா. கடவுள் புண்ணியத்தால் தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவனை அடையாளம் தெரிகிறதா. உனக்கு அவன் அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், டு யூ ரெகக்னைஸ் ஹிம். டு யூ ரெகக்னைஸ் ஹிம், உனக்கு அவன் அடையாளம் தெரியுதா, டு யூ ரெகக்னைஸ் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம், அங்கு யார் இருப்பது. அங்கே யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம், ஹூ இஸ் தேர். அங்கே யார் இருக்கா, ஹூ இஸ் தேர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், உன்னுடைய தலையை சீவு. உன் தலையை சீவு, களைஞ்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கோம் யோர் ஹேர். கோம் யோர் ஹேர். என் முடி சிக்காக இருக்குது,
ஐயோ என் முடி ரொம்ப சிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? மை ஹேர் இஸ் டேங்கிள்டு. மை ஹேர் இஸ் டேங்கிள்டு. டேங்கிள் அப்படின்னா சிக்கு. ஸோ மை ஹேர் இஸ் டேங்கிள்டு அப்படின்னா என் முடி சிக்காக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் இதை செய்து கொண்டிருக்கிறான். இப்போ ஏதோ ஒரு வேலை சொல்கிறாங்க அம்மா, செய்கிறீங்களா இல்லையா, யார் வேலையை செய்கிறா அப்படின்னு சொன்னோமா, அவன் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் டூயிங் இட். ஹீ இஸ் டூயிங் இட். அவன் செஞ்சிட்ருக்கான். ஹீ இஸ் டூயிங் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனால் பாட முடியும். அவனால் இதை பாட முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவனால் இந்த பாட்டை பாட முடியும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி கேன் சிங். ஹி கேன் சிங். சிங் அப்படின்னா பாடுறது. ஸோ ஹி கேன் சிங் அப்படின்னா அவனால் பாட முடியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவனால் அங்கு போக முடியாது. இவனால் அங்கே போக முடியாது. இவனால் அங்கே போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹி கேனாட் கோ தேர். ஹி கேனாட் கோ தேர். அவனால் அங்கே போக முடியாது. அதனால தான் நம்ம இங்கே தேரை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஹி கேனாட் கோ தேர். அவனால் அங்கே போக முடியாது, வேற எங்கேயாச்சும் போகலாம். ஓகேவா. அவன் வந்திருக்கணும். அவன் வந்திருக்கணும், கண்டிப்பாக வந்திருக்கணும், வராமல் போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ ஷுட் ஹவ் கம். ஹீ ஷுட் ஹவ் கம். ஹீ ஷுட் ஹவ் அப்படின்னா அவன் செஞ்சுருக்கணும். என்னது? கம். அவன் வந்திருக்கணும். ஹீ ஷுட் ஹவ் கம். அவன் வந்திருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்தே ஆகணும். எனக்கு தெரியாது, நீங்கள் அவன் அழைச்சிட்டு தான் வரணும், அவன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ ஹேஸ் டு கம். ஹீ ஹேஸ் டு கம். இதுவே அவங்க வந்திருக்கணும், அவங்க வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 நிமிஷத்தில் இந்த வேலை முடிஞ்சிட்டு. 2 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் டன் வித்தின் 2 minutes. இட் இஸ் டன் வித்தின் 2 minutes. இட் இஸ் டன் அப்படின்னா அது முடிஞ்சிட்டு. எப்போ? வித்தின் 2 minutes. 2 நிமிஷத்தில். இட்ஸ் டன் வித்தின் 2 minutes. ஓகேவா. உன் கூட விவாதம் பண்ணுறதுக்கு என்கிட்ட தெம்பில்லை. இப்போ ஏதோ சண்டை நடந்துட்டுருக்கு, உன்னோட விவாதம் பண்ணுறதுக்கு எனக்கு தெம்பில்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் ஹாவ் ஸ்ட்ரென்த் டு ஆர்கியூ வித் யூ. ஐ டோன்ட் ஹாவ் ஸ்ட்ரென்த் டு ஆர்கியூ வித் யூ. ஐ டோன்ட் ஹாவ் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்கிட்ட தெம்பில்லை. டு ஆர்கியூ வித் யூ, உங்க கூட விவாதம் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இதுக்கு 2 நாள் ஆகுமா, இதுக்கு 2 நாள் ஆகுமா, இது பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகுமா அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? will it take 2 days? will it take 2 days? will it take 2 days அப்படின்னா 2 நாள் ஆகுமா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் மனதில் சில கோபங்கள் இருந்தன. என் மனசில் கொஞ்சம் கோபம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I had some anger in my heart. I had some anger in my heart. Anger அப்படின்னா கோபம். ஸோ I had some anger அப்படின்னா கொஞ்சம் கோபம் இருந்துச்சு. in my heart என்னோட மனசில். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ ஏதோ சொன்னாய் இல்லையா. இப்போ நம்ம கேட்போம்ல, நீ ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You said something, didn't you? You said something, didn't you? You said something அப்படின்னா நீ ஏதோ சொன்ன, didn't you இல்லையா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நான் எதுவும் சொல்கிறதுக்கு விரும்பலப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't want to say anything. I don't want to say anything. I don't want to say அப்படின்னா நான் சொல்ல விரும்பலை. anything அப்படின்னா எதுவும். ஓகேவா. ஸோ நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். என்னை காப்பாற்றியதற்கு மிகவும் நன்றி. இப்போ ஏதோ நீங்கள் விழ போயிருப்பீங்க. ஸோ யாரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, நல்ல வேலை விழுந்திருப்பேன், என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சேவிங் மீ. சேவிங் மீ அப்படின்னா என்னை காப்பாற்றினதுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனிடம் சொல்லவில்லை. நான் உங்ககிட்ட அவன்கிட்ட சொல்ல சொன்னல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why didn't you inform him? Why didn't you inform him? Inform அப்படின்னா தெரியப்படுத்துறது. நீ ஏன் அவனுக்கு தெரியப்படுத்தலை. Why didn't you inform him? ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't know what to do. I don't know what to do. I don't know அப்படின்னா எனக்கு தெரியல. What to do என்ன பண்ணுறதுனே. I don't know what to do.
நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். கடவுள் நம்மளை வழிநடத்துவார். கடவுள் நம்மளை என்ன செய்யறதுன்னு கடவுள் நம்மளுக்கு வழிகாட்டுவார் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? God will guide us. God will guide us. கைட் அப்படின்னா நம்மளை வழி நடத்துறதுக்கு கைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காட் வில் கைட் அஸ் அப்படின்னா கடவுள் நம்மளை வழி நடத்துவார். அஸ் அப்படின்னா நம்மளே. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் என்னை கூப்பிட்டாய்? நீ ஏன் என்னை கூப்பிட்ட? எதுவும் விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you call me? Why did you call me? ஏன் என்ன கூப்பிட்ட? கால் மீ அப்படின்னா என்னை கூப்பிடுறது. ஸோ why did you call me? என்னை ஏன் கூப்பிட்ட? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் சொல்வதை கேட்க மாட்டாயா? நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்கிறேன் நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Won't you listen to me? Won't you listen to me? நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் ஏன் இங்கே வருகிறான்? அவன் ஏன் இங்கே வரான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is he coming here? Why is he coming here? அவன் ஏன் இங்கே வரான்? Why is he coming here? நெக்ஸ்ட் ஒன், ஒன்று செய். இப்போ நம்ம சொல்லுவோம், நீ ஒன்று செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do one thing. Do one thing அப்படின்னா ஒன்று செய். நெக்ஸ்ட் ஒன், இது யார் என்று கேட்டேன். இது யாருன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I asked who it is. I asked who it is. I asked அப்படின்னா நான் கேட்டேன். என்ன கேட்டேன்? who it is, யாருன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இது எப்படி நடந்தது? இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? How did this happen? How did this happen? இது எப்படி நடந்துச்சு. ஸோ இதுவே இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனே உனக்கு நிறைவு இருக்கிறதா? அவனை உனக்கு நினப்பு இருக்கா? அவன் யாரும் உனக்கு நினப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ரிலேட்டிவ்லாம் வந்தால் என்ன உனக்கு நினப்பு இருக்கா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அதை எப்படி கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் ஹிம்? டு யூ ரிமெம்பர் ஹிம். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் இருக்கிறது. ஸோ டு யூ ரிமெம்பர் ஹிம் அப்படின்னா அவனை உனக்கு ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எங்கள் முன்னால் பேசு. எதா இருந்தாலும் எங்கள் முன்னாடியே பேசு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி. ஸ்பீக் அப்படின்னா பேசு. ஸோ ஸ்பீக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீ இதிலிருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். யூ காண்ட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ். எஸ்கேப் அப்படின்னா தப்பிக்கிறது. ஸோ யூ காண்ட் எஸ்கேப் அப்படின்னா நம்மளால் தப்பிக்க முடியாது. ஃப்ரம் திஸ் அப்படின்னா இதிலிருந்து. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் உனக்கு இது என்னன்னு தெரியப்படுத்துகிறேன். நான் இது நடந்துச்சுன்னா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் லெட் யூ நோ. ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னா நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா? ஸோ லெட் மீ நோ அப்படின்னா எனக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஐ வில் லெட் யூ நோ அப்படின்னா நான் உனக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், தேவையில்லாமல் எதுவும் செய்யாதே. தேவையில்லாமல் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ எனிதிங் அன்னெசரி. டோன்ட் டூ எனிதிங் அன்னெசரி. டோன்ட் டூ எனிதிங் அப்படின்னா எதுவும் பண்ணாத. அன்னெசரி அப்படின்னா தேவையில்லாமல், அவசியம் இல்லாமல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது முடிந்து விட்டது என்று நினைக்கிறாயா? இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you think it is over? Do you think it is over? Do you think அப்படின்னு நீ நினைக்கிறியா? என்னது? it is over, இது முடிஞ்சிட்டுன்னு. Do you think it is over? இது முடிஞ்சிட்டுன்னு நீ நினைக்கிறியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். உன்னுடைய கால் அடிபட்டு இருக்கிறது. ஸோ இப்போ வந்து ஏதோ காலில் யாருக்கும் ப்ளீடிங் ஆகுது, இவங்க கால் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Your leg is injured. Your leg is injured. Injured அப்படின்னா அடிபட்டுருக்கு. ஓகேவா? ஸோ யுவர் லெக் இஸ் இன்ஜர்ட் அப்படின்னா உங்கள் கால் அடிபட்டுருக்கு. லாஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இது நடப்பதற்கு அனுமதிக்காதே. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு நீ அனுமதிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் அலோ டு ஹேப்பன் திஸ். டோன்ட் அலோ டு ஹேப்பன் திஸ். இது நடக்கிறதுக்கு நீ அனுமதிக்காத. டோன்ட் அலோ அப்படின்னா அனுமதிக்காத. டு ஹேப்பன் திஸ் இது நடக்கிறதுக்கு. ஓகேவா?
ஸோ இதுவே அவன் வர்றதுக்கு அனுமதி அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவன் வருவதற்கு அனுமதி. ஓகேவா? ஸோ அனுமதினா நம்ம அலோன் பார்த்துருக்கோம். ஸோ அவன் வரத்துக்கு அனுமதி அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குறதோட விட்டுறாமல் உங்கள் டெய்லி கான்வர்சேஷனில் இந்த சென்டென்சஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.